ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்தவித பலன்களையும் நான் சொன்னதே இல்லை. நான் எப்போவுமே ஜோதிட விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன். அது போக நம்ம வேறு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி அப்போது நிறைய பேர் ஆமாம் உங்கள் வேர்ஷன் சனிப்பலன் தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷம் சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த வருஷம் சனி பயிற்சி பலன்கள் பற்றி சொல்லுங்கம்மா, சனி பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாதகம் பார்க்குறது கேபி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துலையும் ராசி அப்படின்ற விஷயத்தை எடுக்கவே மாட்டோம். கேபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சார ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரம், அதாவது நட்சத்திர சாரத்தை வச்சு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம். அப்போது நம்ம ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறதே இல்லை, நட்சத்திர பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் நம்ம போவோம். அதனால் நட்சத்திர பலன்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே தான் இப்போது சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் நட்சத்திர பலன்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். அதாவது ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது ஒரு ராசிக்கு நம்ம பலன் சொன்னால் அந்த 3 நட்சத்திரங்களையும் கம்பைன் பண்ணி ஒரு பொதுவான பலன் தான் சொல்ல முடியுமோ தவிர தனிப்பட்ட ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பலனை நம்மளால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ராசிக்கு சொல்லும்போது. ஆனால் நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது மிக சரியாக அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுவும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோச்சார சனி அப்படின்றது ஒன்று, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சனி செய்கிற வேலை ஒன்று, ஓகேங்களா? அதனால் அந்த சனி தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை அள்ளி தருவார். இந்த கோச்சார சனியில் பொதுவாக அந்த நட்சத்திரங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர உங்கள் சனி தான் உங்களுக்கு முழுமையான பலனை, உங்கள் ஜாதக சனி தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கோச்சார சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்க மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது அப்படின்னா காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு சில விஷயங்களை செய்கிறதுனால. அதனால் இந்த சனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு 100% எடுத்துக்க தேவையில்லை, ஓகேங்களா? நம்ம இனி பலன்களுக்குள்ளே போகலாம். இது சனி கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 29ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே வர்றார், ஓகேங்களா? மீன ராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வர்றார். முதல்ல நம்ம மீனத்தில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குரு அப்படின்னா என்னன்னு தெரியும், அதாவது ஒரு ஆசிரியர் அப்படின்றது தான் குரு, ஓகேங்களா? குரு அகம் சார்ந்த பலன் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா முதல் பலனாக குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்த குரு தான் கொடுப்பார். ஒரு தம்பதிகள், திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த குரு தான் கொடுப்பார். அதே போல் குரு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் அப்படின்றது குரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா எல்லா ஆசிரியர்களும் அவங்க ஸ்கூல் காலேஜ் அந்த ஆசிரியர்களாக மட்டும் இருக்கணும் அப்படி இல்லை. அதாவது நீங்கள் ஒரு கரைத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு குரு, அதுக்கு யார் உங்களுக்கு சொல்லித்தராங்களோ அவர் உங்களுக்கு குரு தான். அதே போல் ஒரு டான்ஸ் பழகுறீங்கன்னா அதை சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு குரு தான். ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னதும் அடடா ஆமாம் இல்லை அவங்க சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே அவங்க உங்களுக்கு குரு தான், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறவங்கள நம்ம குரு அப்படின்னு நம்ம கும்பிடுறோம். சிலருக்கு குரு அப்படின்னு ஒன்று இருக்கணும், இந்த உலக ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம கண்ணை திறந்து வைக்கிறாங்க, நமக்கு ஞானத்தை போதி
போதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே குருமார்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் குரு அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் குரு புறம் சார்ந்து வரும்போது பணம் அப்படிங்கிற விஷயத்த குரு தான் நமக்கு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எந்த இடத்துலையாவது நமக்கு பண வரவு தடுக்கப்படுது, இல்லை பண வரவு நிறையா வருது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்குமே காரகர் குருவாக தான் இருப்பார். குரு நல்லா இருக்கார் ஒரு ஜாதகத்தில், பணம் அப்படின்ற விஷயம் நல்ல பண வரவு இருக்கும். குரு கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பண வரவு கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயங்கள் குரு தான் கொடுப்பார். ஓகேங்களா? இப்போது சனியை பார்க்கலாம். சனி அப்படின்றது நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறவர் சனி. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட அவரும் குரு மாதிரியே தான். குரு நம்மளை தடவி கொடுத்து சொல்லி கொடுப்பார். ஓகேங்களா? ஒரு குழந்தைக்கு நல்லா புரியுதாப்பா, உனக்கு தெரியுதாப்பா, புரிஞ்சதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறது குரு. புரியுதாடா, புரியலையா உனக்கு அப்படின்னு காதை திருகி சொல்லி கொடுக்குறவர் சனி. புரிஞ்சதுங்களா? அதாவது குரு சாஃப்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார், சனி ஹார்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சனிக்கும் குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் அடித்து மிதித்து சனி ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சுட்டு போவார். புரிஞ்சாலும் சரி புரிஞ்சுக்கலினாலும் சரி சொல்ல வேண்டியது என் கடமை அப்படின்னு குரு சொல்லிட்டு போவார். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு பேருமே நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களும் புரிய வைக்கக்கூடியவங்களும் தான் சனியும் குருவும். அப்படிப்பட்ட குருவும் சனியும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் மேலே சனி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் நமக்கு சேர்ந்து வரனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்க வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பணம் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவு சிக்கனமாக பாதுகாக்கலை அப்படின்னா உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறப்போ நமக்கு என்ன வரும்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனாலும் ஒரு வாழ்க்கை அப்படின்னா எல்லாம் தான் இருக்கும். அதுக்காக மூஞ்சி தூக்கிட்டு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி படுத்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கல அப்படின்னா அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது அப்படிங்கிறத அழகாக புரிய வச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட வாழ்க்கையில் சேர்ந்து இருக்க வேண்டிய விஷயங்களில் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது இந்த பூரட்டாதியில் சனி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அழகாக குருவும் சனியும் கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்கூல் கேட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனதும் நேராக ஹெட்மாஸ்டர் நிற்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் பேச மாட்டார், அது கேஷுவலாக போயிடும். இதுவே அவர் அங்கே பார்த்ததும் நீங்கள் அப்படியே பம்புறீங்க, ஒரு பையனுக்கு பின்னாடியே போயிடுறீங்க அப்படின்னு, ஏதோ அவரை பார்க்கக்கூடாது, அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு கொஞ்சம் நீங்கள் தள்ளி போகிறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஏன் இவன் அப்படி தள்ளி போகிறான் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன மார்க் எடுத்த எல்லாம் கேட்பாரு. இல்லை யாரும் கிளாஸ் டீச்சரு, என்ன படிக்கிற, இந்த டேர்மில் என்ன மார்க் வாங்கின அப்படி எல்லாம் கேட்பாரு. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு செஞ்சதுனால தான் நீங்கள் அந்த பயப்படுறீங்க. அந்த தப்பு செஞ்சதை கரெக்டாக அவருக்கு சொல்ல வேண்டியதாகி அவர்கிட்ட மாட்டிக்குவீங்க. சரி உங்கள் அப்பா வர சொல்லு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் நேர்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா குருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, சனிக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் நேர்மை எங்கேயாவது கொஞ்சம் தவறுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உங்களை வச்சு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இந்த பூரட்டாதியில் குரு மேலே சனி, குருவுடைய நட்சத்திரத்தில் போகிற சனி, நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும், யாருக்கும் எந்தவித பாதிப்புகளையும் கொடுக்காதவராக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த சனி பார்க்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தவறுகளையோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதோ அடுத்தவங்களுக்கு சங்கடம் கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி அதை கணக்கில் எடுத்து உங்கள் கருமாலை கொண்டு போய் வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சனிக்கிட்ட மட்டும், அதுவும் குருவும் சனியும் சேர்ந்து, அதாவது அவங்க ரெண்டு பேருமே நேர்மைக்கு ஆசைப்படுறவங்க, அந்த நேர்மையாளர்களுக்கு முன்னாடி நம்மளும் சரியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி கொடுக்கவே மாட்டார். இதை தான் 7.5 சனின்னு சொல்கிறது. அதாவது நம்மகிட்ட தப்பு இருந்தது அப்படின்னா தான் சனியால் நம்ம பாதிக்கப்படுவோமோ தவிர நம்மகிட்ட எந்த தப்புமே இல்லை
இல்லை அப்படின்னா நமக்கு சனி எந்த வித பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார். பூரட்டாதியில் இருக்கிற சனி உங்களை நேர்மையாளராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கஷ்டங்களை கொடுப்பார். அதை தான் நம்ம வந்து 7.5 சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சனி நம்மளை நல்வழிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது மட்டும்தான். நல்வழிப்படுத்தும் போது சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தானோ தவிர சனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் அவராக கொடுக்கறதில்ல. நம்ம செஞ்ச ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணமாக தான் நம்ம கஷ்டப்படுவோமோ தவிர சனி எந்த கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.